ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ சம் அப்ளிகேஷன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மொபைல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ எதுக்கு வச்சுருக்கணும் ஃபுல் டீட்டெயில் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓட்டி பார்க்காதீங்க, உங்களுக்கு தான் நஷ்டம். வீடியோ வந்து முழுமையாக பார்த்தா தான் அந்த வீடியோவோட நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைலை ஆன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ஒன் டேப் கிளீனர் போட்டிங்கன்னா வந்துடும் ஃபஸ்ட்டில். ஸோ நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் காசு கட்டி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, அதுவே போதும். சரிங்களா, இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கு அப்டேட் கொடுப்பாங்க, இன்ஸ்டாகிராமு. ஸோ எக்ஸ்ட்ரா மேலே எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் வாட்டி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 50 MB, அதுவே நீங்கள் அவங்க அப்டேட் கொடுத்தாங்கன்னா 100 MB ஆகிடும். அப்படியே 100, 200, 300, 400, 1 GB ஆகிடும். ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ என்னோடய மொபைல் பார்த்திங்கன்னா இப்போயே லேக் ஆகுது. அப்புறம் வந்து ஸ்டோரேஜ் பற்றி நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு என்னோடய மொபைல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா 93% இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம குறைக்க போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக நான் சொல்கிற விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு புரியும். எதுவுமே கை வச்சிடாதீங்க, அப்புறம் மொபைல் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே போய்டும். சரிங்களா, முக்கியமான இது நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேலைன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டேட்டாஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கும் இந்த பார்த்திங்கன்னா மார்க் பண்ணுறேன், இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம வேலை. சரிங்களா, சைடில் செட்டிங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க, டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா 3 டாட் இருக்குல்ல, கிளிக் பண்ணிங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே க்ளீனாகும். என்ன க்ளீன் ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் லோடிங் ஆகும். ஸோ இப்போ வந்து கேட்ச் க்ளீனர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் மொபைல் அப்ளிகேஷன்லாம் வந்து மேலே சர்வ் ஆகும். ஸோ இதில் வந்து இன்னொன்று நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த கேட்ச்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து தேவையில்லாத நம்ம ஸ்டோரேஜ் வந்து பிடிச்சிருக்கு அந்த அப்ளிகேஷனில். ஸோ எனக்கு வந்து கட்டுன்னு இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டரு. அப்புறம் வந்து க்ரோம் இருக்குது. க்ரோமில் பார்த்திங்கன்னா 417 MB இருக்குது. ஸோ இதுவே ஒரு சேர ஒரு இன்ஜி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மொபைல் லேகிங் ஆகும். இப்போ வந்து நான் டோட்டல் 421 ஆப் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஆப்பை இப்போது கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு ப்ரெஷ் ஆப் ஐக்கன் இதில் இது கிளிக் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேலரி இருக்குது. ஸோ கேலரி நான் நோட் பண்ணும் போது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இதுமாரி மேனுவலாக பண்ணுங்கள். சப்போஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளிக் பண்ணி மேலே அந்த 3 பார் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா டாட்டு, இதில் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் கேலரி கொடுத்து இந்த டேட்டா சைஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே போய்டும். சரிங்களா, இதில் என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ அப்படியே விட்ருங்க, நான் சொல்கிற மாரி ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 421 ஆப் இருக்குது. நான் மொத்தமாக க்ளியர் பண்ண போகிறேன். சரிங்களா, இந்த வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மறுபடியும் எல்லாமே லோடிங் ஆகும். டோட்டல் லிஸ்ட்டு அப்ளிகேஷன் காட்டும். சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து ஆல் செலக்ட்னு கொடுக்குறேன். செலக்ட் கொடுத்த பிறகு இங்கே ஒரு பாக்ஸும் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். சரிங்களா, மேலே பார்த்தீங்கன்னா டோட்டல் 5 GB வரைக்கும் இருக்குது வேஸ்ட்டு ஸ்டோரேஜ். சரிங்களா, இப்போ வந்து இதை எப்படி க்ளீன் பண்ணுறது ப்ரோ கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ப்ரெஷ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் கேட்ச்னு இருக்கும், அதை குத்திங்கன்னா ஒன்றா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி விட்ரும். சரிங்களா, வேறு எதுவுமே மாற்றாதீங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா 5 GB 155 இது இருக்குது. சரிங்களா, எல்லாம் லிஸ்ட்டை காட்டுது. உங்களுக்கு தேவையானது வந்து எடுத்து விடுங்க, இல்லைனா அப்படியே வச்சுருங்க. சரிங்களா, இப்போ வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அந்தந்த அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களுக்கு லைவாக காட்டும். இந்த அப்ளிகேஷனில் போய் நான் க்ளீன் பண்ண போதுன்னு அது காட்டும். இந்த கேட்ச் இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் க்ளீன் பண்ணும். ஸோ எப்படியும் ஒரு 1 செகண்ட் நான் ஆகும்னு காட்டுது. இந்த ஏரியா அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகும்.
சரிங்களா. நான் மொத்தமாக க்ளீன் ஆகிட்ட பேர் நான் பாஸ் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இது ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு லேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கு மாறி மாறி காட்டுது. இப்போ தான் எனக்கு 8 ஆப்பே வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. 155 ஆப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணணும். சரிங்களா. பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபி தான். ஸோ கேபி விட்ருங்க, அதெல்லாம் லைட்டாக தான் இருக்கும். கேபியில் கணக்கு எடுத்துக்கூடாது, எம்பி மட்டும் தான். ஸோ 1000 கேபி ஏறினா தான் 1 எம்பி வரும். சரிங்களா. டோட்டலி பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிடுச்சு. இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மேனுவல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். மேலே ப்ரெஷ் ஐக்கன் இருக்கும், ஃபுல் லோடிங் ஆகிருக்கும், எவ்வளோ சைஸ்ன்னு காட்டும். அதை பார்த்து இந்த ப்ரெஷ் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகும். ஸோ இப்போது வந்து நான் வெளியே வந்துடுறேன். இப்போ வந்து நான் காமிச்சல உங்கள்கிட்ட 93%. இப்போ வந்து போய் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 86% வந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 5 GB காலி பண்ணி இப்போ ஃப்ரீயாக இருக்குது என்னோடய ஸ்டோரேஜ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. சரிங்களா. செல்லை வந்து ஓரம் வச்சுட்டேன். ஸோ என்னோடய சார்ஜர் வேறு குறைஞ்சிச்சு. ஸோ பரவாயில்ல, எனக்கு வந்து தேவையில்லாத டேட்டா வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதுவே சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ கேமிங்லாம் நீங்கள் விளையாடுறீங்கன்னா, நானும் கேமிங் தான் ஆட பப்ஜி. ஸோ எனக்கு லேக் இருந்து, ஸோ எது மூலம் லேக் இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத அப்ளிகேஷன் இருக்கிற டேட்டா வந்து என்னோடய ஸ்டோரேஜ் அண்ட் ரேமை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அது மூலிமா தான் இப்போ அதை க்ளீன் பண்ணேன் இந்த அப்ளிகேஷன் வச்சு. ஸோ தாராளமாக செம்ம அப்ளிகேஷன். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது அதுக்கப்புறம் என்ன மாரி வீடியோ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ஆப் நேம் கூட டைப் பண்ணி விடுங்க. ஸோ நான் அதை பற்றி நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ செம்ம வீடியோவாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் எடிட்டர் விஜய். சரி, ஓகே, பாய் பாய்.